தமிழ்நாடு நிதி உதவியோட 2 பேரும் போய் ஸ்பெயினில் போய் இந்த அகழ்வாய் ஆராய்ச்சிக்கு அழகா பயிற்சி எடுத்துருந்துருக்காங்க 2 பேரும். அப்ப எவ்வளவு ஆர்வத்தோட போயிருக்காங்க பாருங்க நம்ம தமிழ் குழந்தைங்க. இதை நினைக்கும் போது அஜய் எனக்கு ரமேஷையும் பார்க்கும்போது எனக்கு அப்படியே கட்டி தள்ளலாம் போல இருக்கு. இந்த மாதிரி பிள்ளையெல்லாம் நீ வந்து நிறைய இதுல ஆர்வம் செலுத்தி நம்ம தமிழுக்கு இன்னும் வலு சேர்க்கணும். தமிழ் எங்க போனாலும் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தமிழ் தான் நம்ம தெய்வம், தமிழ் தான் நம்ம தாய். தமிழை விட்டு தரக்கூடாது. அது எந்த ஸ்கூலா இருக்கட்டும் எதா இருக்கட்டும், முதல்ல தமிழ் தாண்டா. நான் தமிழன் தான் ஃபர்ஸ்ட். அப்புறம் தான் அது எல்லா மக்கள் மற்ற மொழியெல்லாம் கேவலம் நம்ம சொல்ல மாட்டாங்க. தமிழ் தான் தாய்மொழி, தமிழ் தான் மூத்த மொழி. இந்த மொழிக்கு எல்லாருமே வர இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாம் சொல்லி தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். அப்பதான் நம்ம அதாவது தமிழ்நாடுங்கிற ஒரு சின்ன நாடு தான். ஆனா இதோட மொழி எவ்வளவு பெரிய உலகம் பூரா பரவி இருப்பாங்க. விண்ணிலிருந்து மண்ணிலிருந்து விண்ணு வரைக்கும் இருக்கு. நம்ம அப்படிப்பட்ட ஒரு மொழி இது. இந்த மொழிக்கு இந்த மாதிரி பிள்ளைலாம் இறங்கி செய்யும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. எங்க போய் கத்துட்டு வந்திருக்காங்க பாருங்க. வாழ்க தம்பி, வாழ்க ரமேஷ். ஆனா இங்க மதுரையில தான் இருக்கேன். இங்க இவ்வளவு நாள் சென்று வந்ததுக்கு என்னைய மன்னிச்சுங்க. போவேன் வருவேன் பார்ப்பேன். ஆனா இன்னைக்கு கொஞ்சமா வேலை நடக்கும் போது நான் வரல. இன்னைக்கு பார்த்தப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மறுபடியும் சொல்றேன், தமிழகம் முதல்வருக்கு கோடான அப்படி வணக்கங்களை தெரிஞ்சு. வேற மியூசியம் வேற எங்கேயும் பாத்துருக்கீங்களா சார்? எங்கேயும் தான் பார்த்தது. ஏதா நம்ம மொழி சம்பந்தப்பட்ட விஷயத்த நம்ம ஊர்ல எங்க அம்மா பிறந்த ஊர்ல பார்த்தது பெருசா இருக்குல்ல. நம்ம இது வரைக்கும் கீழடி அகழ்வாராய்ச்சி நடக்கும் போதுனா அங்க சைட்டுக்கு வந்திருக்கீங்களா? ஆனா இந்த அளவுக்கு இந்த இதெல்லாம் இந்த பிரம்மாண்டம் எல்லாம் பண்றப்ப நான் பார்த்தது. பார்க்கும்போது ரொம்ப அருமையா இருக்கு. இது அழகா பண்ணிருக்காரு தமிழக முதல்வர். உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு. அதுலயும் இன்னொன்னு சொல்றேன்ல, என் தாய் பிறந்த ஊருன்னு சொல்றேன் பாருங்க. எங்க அம்மா பிறந்த ஊரு, எங்க அம்மா பிறந்த சந்தல தான். திருமணின்னு அங்கிட்டு இங்கதான் எங்க அம்மா வீடு. எங்க அம்மா பிறந்த வீடு எல்லாம் இருக்கு. இந்த ஊர்ல இப்படிப்பட்ட ஊர்ல எங்க அம்மா பிறந்திருக்குங்கும் போது அப்பா எனக்கு தெரிஞ்சா பிறந்திருக்காங்க. கடவுள் இங்க கொண்டாந்து பிறக்க வச்சுட்டான். நீ பிறந்தா இங்க வர, இங்கதான் உள்ளதான் நிறைய ஜாமான் சட்டு கிடக்குன்னு சொல்லி கொண்டாந்து இங்க பெத்து போட்டுருக்காங்க. அது பெத்து போட்டு வந்தா நானும் என்ன அந்த அந்த ஒரு ஒண்ணு போதுமே உலகம் போல புகழ் கொண்டு போயிடுச்சுல்ல. கண்டிப்பா சார். என்னங்கய்யா, அதான் பெரிய இடத்தை பாக்கியம். எங்க அம்மா பிறந்த ஊர்ல இப்படி ஒரு அழகான ஒரு அதிசயத்தை பார்க்கும்போது பெருமையா இருக்கு. தமிழுக்குன்னு ஒரு பொக்கிஷம்லாம் இங்க இருக்கிறத பார்க்கும்போது இன்னும் பெருமையா இருக்கு. ரொம்ப எல்லா பேருமே இதுல இருந்து நீங்க தமிழை நல்லா ரொம்ப நேசிக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.